6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமூக அறிவியல் குடிமியல் பாடப்பகுதியில் யூனிட் 2 உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் 1688இல் உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும். தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை நகராட்சியாகும். நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். உங்களுக்கு தெரியுமா? தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில்தான் அதிகப்படியாக 22 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன. நகர்ப்புறத்தை மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி என்றும், கிராமப்புறத்தை ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி என்றும் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இவை உள்ளாட்சி அமைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்களை நகராட்சி என்று பிரித்துள்ளனர். நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர் சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் அதுதான் பேரூராட்சி. இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார். நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுவார்கள். பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர் ஆவார். ஊராட்சி ஒன்றியம். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர், கவுன்சிலர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கவுன்சிலர்கள் தங்களில் ஒருவரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுப்பார். துணைத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வட்டாட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் இதன் நிர்வாக அலுவலராக இருப்பார். கிராம ஊராட்சியின் பணிகள். அவசிய பணிகள்: குடிநீர் வழங்குதல், தெருவிளக்கு அமைத்தல், தெருக்களை தூய்மைப்படுத்துதல், கழிவு நீர் கால்வாய் அமைத்தல், ஊர் சாலைகளை அமைத்தல், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல். மாநகராட்சியின் பணிகள்: குடிநீர் வசதி, தெருவிளக்கு அமைத்தல், தூய்மை பணி, மருத்துவ சேவை, சாலைகள் அமைத்தல், மேம்பாலங்கள் அமைத்தல், சந்தைகளுக்கான இடவசதி, கழிவுநீர் கால்வாய், திட்டக்கழிவு மேலாண்மை, மாநகராட்சி பள்ளிகள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், பிறப்பு இறப்பு பதிவு, இன்னும் பிற. கிராம ஊராட்சியின் வருவாய். வீட்டு வரி, தொழில் வரி, கடைகள் மீதான வரி, குடிநீர் இணைப்புக்கான வரி கட்டணம், நில வரியிலிருந்து குறிப்பிட்ட பங்கு, சொத்துரிமை மாற்றம் குறிப்பிட்ட பங்கு, மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு. மாநகராட்சியின் வருவாய். வீட்டு வரி, குடிநீர் வரி, கடைகள் மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, வாகன கட்டணம், மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு. கிராம சபை கூட்டம் சிறிய கிராமங்களிலும் நடைபெறும். கிராம சபையே மக்களாட்சியின் அமைப்பின் ஆணிவேராகும். இக்கூட்டமானது ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15 மற்றும் அக்டோபர் 2ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் 4 முறை கூடும். இந்த 4 நாட்களை தவிர தேவைக்கேற்பவும் அவசர காலங்களிலும் கிராம சபை கூடும். இவை சிறப்பு கிராம சபை கூட்டம் எனப்படும்.
உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி கொண்டுவரப்பட்டது. இப்படியான ஒரு அமைப்பு வேண்டும் என்று இதற்கு இப்பெயர் வைத்தவர் மகாத்மா காந்தி. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. தேசிய ஊராட்சி தினமாக ஏப்ரல் 24 அனுசரிக்கப்படுகிறது. பஞ்சாயத்து ராஜ் சிறப்பு அம்சங்கள்: கிராம சபை அமைத்தல், 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு, இடஒதுக்கீடு, தேர்தல், பதவிக்காலம், நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கை. உள்ளாட்சியில் பெண்களின் பங்கு: அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. 2011இல் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்கள் 38% இடங்களில் வெற்றி பெற்றனர் என்பது சிறப்பு. 2016ஆம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்கி சட்ட திருத்தம் செய்துள்ளது. உள்ளாட்சி தேர்தல்: உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இதற்கான தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகிறது. மாநில தேர்தல் ஆணையம் இதற்கான தேர்தலை நடத்துகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில தேர்தல் ஆணையம் உள்ளது. தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் சென்னை, கோயம்பேட்டில் உள்ளது. தமிழ் டிரான்ஸ்லேஷன்: மாநகராட்சி, கார்ப்பரேஷன், நகராட்சி, முனிசிபாலிட்டி, பேரூராட்சி, டவுன் பஞ்சாயத், கிராம ஊராட்சி, வில்லேஜ் பஞ்சாயத், ஊராட்சி ஒன்றியம், பஞ்சாயத்து யூனியன், தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன். மேல்பார்வை: மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அமைக்கப்பட்ட அமைப்பு உள்ளாட்சி அமைப்பாகும். ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி ஆகியன ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் ஆகும். பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகியன நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளாகும். கிராம ஊராட்சிகளில் உள்ள கிராம சபை ஒரு நிரந்தர அமைப்பாகும். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் உள்ளாட்சி அமைப்புகளை மேம்படுத்தியது. உள்ளாட்சி தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படுகிறது. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24ஆம் தேதி ஆகும். இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் சென்னை. அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் விழுப்புரம். மாநகராட்சியின் தலைவர் மேயர் என அழைக்கப்படுகிறார். இத்துடன் யூனிட் 2 முடிந்துவிட்டது. மீண்டும் யூனிட் 3இல் சந்திப்போம்.